வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி நம்ம வந்து கோத்தகிரி பகுதியில் கொட்டக்கம்பா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேட்டீங்க, டீ ஃபேக்ட்ரியில் வந்து எங்களுக்கு வந்து டீ தூள் வாங்குறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பிளேஸை வந்து நீங்கள் வீடியோ பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு வந்து தீபிகா டீ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. டீ வந்து எப்படி வந்து தேயிலையிலேருந்து பறிச்சுட்டு வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்து ரசிக்க போகிறோம். டீ ஃபேக்ட்ரி மூலமா நீங்கள் வந்து ஒரு டீ தூள் வாங்கி பயனடையலாம். அதே சமயம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேறு வேலைமாங்க. அப்படிங்களா? எத்தனை ஆண்டுகளாக இந்த தேயிலையை பறிச்சுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஸ்கூலில் போலிங்க. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த வேலை தாங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வேலை தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது தூளை எடுக்கிற மாதிரிங்க. இது வந்து விலை அதிகங்க. ஓகே. இது நீங்கள் வந்து 1 கிலோ நீங்கள் பறித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ரூபா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க? நாங்கள் இப்போ வந்துங்க 350 ரூபா சம்பளம். சீசனில் 30 கிலோவுக்கு மேலே 5 ரூபா இருக்குதுங்க. காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க பறிக்க? காலையில் நாங்கள் வந்து 9 மணிக்கு வந்துடுவோங்க. 9 மணிக்கு வந்துட்டு 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த வேலை தான் பண்ணுவீங்க. மத்தியானம் சாப்பாடு. காட்டு எருமை தொல்லை எல்லாம் இருக்குங்களா? காட்டு எருமை எல்லாம் இருக்குதுங்க. அப்படி மேய்ங்க நாங்கள் இப்படி இலைய எடுக்கணும். ஒன்றும் பண்ணாது இல்லைங்களா? அது போகிற வழியில் போனால் நம்மளை முட்டி தூக்கி எரிச்சிடும். அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா. ஆமாங்க. ரமேஷ், லீஸ் தோட்டம் பிடிச்சிருக்கோம் சார். தோட்டம் சொந்தமாக வச்சுக்கிறவங்கள்ட்ட லீஸ்க்கு வாங்கியிருக்கிறோம். அதுலேருந்து தேயிலை இலையை பறிச்சுட்டு வந்து இங்கே போட்டோம்னா அந்த ரேட்டு தேயிலைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கொடுத்துருவாங்க. ரெகுலராக கொண்டு வருவீங்க? ரெகுலராக கொண்டு வருவேன் சார். கிலோ என்ன ரேட்டுக்கு இங்கே? கிலோ 20, 23 மந்த்லி மாறும் சார் ரேட்டு. 20லேருந்து 28க்குள்ளே அந்த ரேட் இருக்கும். தினசரி எவ்வளோ கிலோ வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க சார்? நாங்கள் ரெகுலராக மந்த்லி ஒரு 300, 400 அந்த மாதிரி கொண்டு வந்து. நீங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் டைப் வச்சுருக்கீங்க? நாங்கள் லோக்கல் தான் சார். லோக்கல்னால இதுதான் எங்களுக்கு ஃபேக்ட்ரி என்ன பக்கங்கிறதுனால இங்கே தான் வேலை முதல்ல பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னுடைய பேர் மனோஜ். நான் இங்கே மெக்கானிக் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஓகே. ப்ளஸ் ப்ரொடக்ஷன்லேயும் இருக்கேன். ஓகே. இங்கே வந்து நான் ஒரு 14 இயர்ஸாக இருக்கேன். ஓகே. சரி, இந்த தீபிகா டீ ஃபேக்ட்ரியில் எப்படி வந்து டீ தூள் வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க? நீங்கள் காமிச்சதை அப்படியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே நம்ம பார்த்துருந்தோம், நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் பண்ணியிருந்தோம், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி வர இந்த கிளைமேட்டுக்கு வந்து